சரவணன் மயில எழுப்பி விடுறாங்க. அப்ப மயிலு சொல்றாங்க, எல்லாரும் என்ன திட்டுறாங்க, நீங்க என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டேறீங்க. அன்னைக்கு ராஜி திட்டினா என்னமோ கோவத்துல திட்டி இருப்பான்னு என்கிட்டே சொன்னீங்க. நான் வருத்தப்படுவேன்னு உங்களுக்கு தெரியாதா மாமா? அதுக்காண்டியாவது 4 வார்த்தை ஆறுதலா என்கிட்ட பேசுனீங்களா? இல்லையே. உங்க தம்பி கூட நீங்க அன்னைக்கு தூங்க போனீங்க. நான் வாங்கன்னு சொன்னியும் அங்கதானே படுக்க போனீங்க. சரவணன் சொல்றாரு, நடந்ததெல்லாம் விட்டுரு மயிலு. நான் என்ன பண்ணுனா உன் மேல அன்பு இருக்குன்னு நீ நினைச்சுக்குவ? சொல்லு. மயிலு சொல்றாங்க, என்ன ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போங்க, நான் நம்புறேன். சரவணன் சொல்றாரு, அழாத மயிலு, ஹனிமூன் தானே, நம்ம போகலாம். மயிலு, இப்ப தலைவலி எப்படி இருக்கு? அது போயிருச்சு மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரவணன் ரூம்ல நடந்ததெல்லாம் சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பழனி மத்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்து, பாருங்கடா உங்க அண்ணன் பேசுறதுன்னு சொல்றாரு. சரவணன் திரும்பி பாக்குறாரு, 3 பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. மயிலு சொன்னதெல்லாம் சரவணன் செந்தில் கிட்டையும் கதிர் கிட்டையும் சொல்றாரு. சக்திவேல் அந்த வீட்டுல இருந்துகிட்டு பழனிய கூப்பிடுறாங்க. முத்துவேல் சொல்றாரு பழனி கிட்ட, நேத்தி குமாருக்கு பொண்ணு பாத்துட்டு வந்தோம்டா அண்ணே, அதனாலதான் வீடு பூட்டி இருந்துச்சாண்ணே. குமாரு, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கு மாமா. சக்திவேலு பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறாரு. பழனி கேக்குறாரு, அடுத்து நிச்சயதார்த்தமா? அதுக்காவது என்ன கூப்பிடுவீங்களா இல்லையா? முத்துவேல் சொல்றாரு, நீந்தாண்டா முன்ன நின்னு நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கணும். அதுக்கு பதிலா அந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு பொட்டணம் கட்டிக்கிட்டு இருக்க. சாரின்னு தெரியாம கேட்டுட்டேன்னு பழனி சொல்றாரு. பழனியோட அம்மா சொல்றாங்க, குமாருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழனிக்கும் பண்ணி வச்சிருவோம்னு சொல்றாங்க. அதுக்கு பழனி சொல்றாரு, அம்மா மெதுவா பண்ணிக்கலாமான்னு சொல்றாங்க. அதுக்கு மாறி சொல்றாங்க, இப்ப விட்டா 60ஆம் கல்யாணம் தான் உங்களுக்கு பண்ணி வைக்கணும். திருப்பியும் பழனியோட ஆத்தா சொல்றாங்க, முத்து அந்த தலைவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல பொண்ணா நம்ம பழனிக்கு பார்க்க சொல்லுப்பா. அப்ப சக்தி சொல்றாரு, அந்த வீட்டுல இருந்து பழனிய வர சொல்லிடுறாத்தா, நம்ம பிசினஸ பாத்துக்க சொல்லு, பொண்ணு ஈஸியா கிடைச்சு போயிரும் பழனி. பழனி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வடிவேலு பாண்டியன் வீட்டுக்குள்ள வர்றாரு. பாண்டியன் எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறாரு. அதுக்கு காலால நான் நடந்து போயிட்டு வந்தேன்னு சொல்றாரு வடிவேலு. அதுக்கு பாண்டியன் சொல்றாரு, நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். பழனி கோமதி கிட்ட சொல்றாங்க, சைக்கிள சரி பண்ணியாச்சு. பாண்டியன் சொல்றாரு, அவ காயிலாங்கடைக்கு போட வேண்டிய சைக்கிள எதுக்குடா சரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு பழனி சொல்றாரு, கதிரு அவங்க ஃப்ரெண்டு பைக்க ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவங்க ஃப்ரெண்டு கேட்டு வாங்கிட்டாங்க. அதனாலதான் டெலிவரி பண்றதுக்கு என்கிட்ட சைக்கிளை கேட்டான், சரி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கான்.